ஹாய், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் பாக்கியலக்ஷ்மி சீரியல் ப்ரோமோ பார்க்கலாம். கதிரும் மீனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைனாக்கா சொல்லிடு கதிரு, நான் வேணால் அத்தைக்கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டுறேன், வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கதிர் சொல்கிறாங்க, இல்லை நீ பரவாயில்ல, நான் எங்கள் அம்மாவுக்காக தான் ஒத்துக்கிறேன் இந்த கல்யாணத்துக்கு, எங்கள் அம்மா எனக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன் அண்ணி அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் அம்மா இது வரைக்கும் எந்த ஒரு முடிவையுமே தனியாக எடுத்தது கிடையாது. எங்கள் அப்பா எடுக்கிற முடிவுக்கு தான் சம்மதம் சொல்லுவாங்க, எங்களையும் அதுக்கு தான் சம்மதம் சொல்ல வைப்பாங்க. இப்போ முதல்ல எங்கள் அம்மா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, அது சரியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அண்ணி அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க பேசுகிறதெல்லாம் அவங்க அம்மா வெளியில் நின்று கேட்டுட்ருக்காங்க, அழுகுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா செல்வி, அமிர்தா, பாக்கியா 3 பேரும் ராஜிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ராஜி நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜி இல்லை நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேன், எனக்கும் அவனுக்கு செட்டே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செல்வி திட்டுறாங்க. ஓடி வரையில் உனக்கு தெரியலையா அப்படின்னு கோவமாக திட்டிடுறாங்க ராஜியை. அப்புறம் பாக்கியா தான் கொஞ்சம் சமாதானப்படுத்துகிறாங்க. சரி விடு பரவாயில்ல, உங்கள் அத்தை உனக்கு நல்லது தான் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எழிலும் கதிரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எழில் கேட்குறாரு, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க வேணாம், நம்ம வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் எங்கள் அம்மாவுக்காக தான் ஒத்துக்கிறேன், எங்கள் அம்மா என் காலில் விழுந்து கேட்குறாங்க, அதனால தான் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இந்த இடத்துல இருந்திருந்தால் என்ன முடிவு எடுத்திருப்பீங்க? நீங்கள் உங்கள் அம்மா சொல்கிறத கேட்பீங்களா இல்லை வேறு முடிவு எடுப்பீங்களான்னு எழில்கிட்ட கேட்குறாரு கதிர். நான் கண்டிப்பாக எங்கள் அம்மா சொல்கிறது தான் கேட்பேன், எங்கள் அம்மா எனக்காக எப்போவுமே நல்லது தான் பண்ணுவாங்கன்னு நான் நம்புவேன், அப்படி தான் நானும் முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. மறுநாள் காலையில் கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுறதுக்காக எழில் ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாரு கதிருக்கு. ட்ரெஸ் போட்டுட்டு கிளம்புறாங்க, ரெடி ஆகுறாங்க, பொண்ணையும் ரெடி பண்ணுறாங்க. கதிரோட அம்மா கதிர்கிட்ட பேச வர்றாங்க. கதிர் இனிமேல் அதை பற்றி பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் எல்லோரும் கோயிலுக்கு ஒன்றா போகிறாங்க. கோயிலுக்கு போனோன்னே கோயிலில் கல்யாண ஏற்பாடெலாம் பண்ணிட்டாங்க. அப்போ திடீர்னு அவங்க அப்பா கால் பண்ணுறாரு, கதிரோட அப்பா. உடனே கோமதி நான் தனியாக கொஞ்சம் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு போய் பேசுகிறாங்க. கதிரோட அப்பா சொல்கிறாரு, நீ இருக்கும்போதும் அருமை தெரியலை, இப்போ தான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நீங்கள் எப்போ வர போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இந்த கிளம்பிட்டோம், இந்த வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. கோயிலில் இருக்கோம், இந்த இப்போ வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னுமா அவன் வேண்டுதல் முடியலை அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் அழுதுட்டு நிற்கிறாங்க. பேசி முடிச்சுட்டு பாக்கியா கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. கதிரோட அம்மா சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க, நான் எடுத்த முடிவு சரியாக இருக்கணும், என் புருஷனுக்கும் தெரியாமல் என் பிள்ளைக்கும் துரோகம் பண்ணுறேன், நீ தான் சாமி இதை சரி பண்ணணும் அப்படின்னு சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. எப்படி எனக்கு இந்த நம்பிக்கை வந்துச்சுன்னு தெரியல, கல்யாணம் ஆனோன்னா அவங்க 2 பேரும் சரியாயிருவாங்கன்னு நான் நம்புகிறேன், நீ தான் அதுக்கு அருள் புரியணும் அப்படின்னு சாமிகிட்ட வேண்டிக்கிறாங்க. கதிரும் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாரு, நான் இப்போ கல்யாணம் பண்ணிட்டு போகிறதுனால எங்கள் அப்பாவுக்கு ஏதாவது ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, நீ தான் சாமி எனக்கு எல்லாத்தையும் தாங்கிறதுக்கான சக்தியை கொடுக்கணும் அப்படின்னு கதிரும் வேண்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் சாமியார் மாலையை கொடுக்குறாரு. அதை 2 பேரும் வாங்கி போடுறாங்க. அதோட இந்த ப்ரோமோ முடியுது.